நாகை பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். குழந்தைகளை செடில் மரத்தில் ஏற்றி பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்டு பெறலாம். பார்த்திபன், வணக்கம். சித்திரை திருவிழா தேரோட்டமானது அங்கு நடைபெற்றிருக்கு, தொடர்பான விவரங்கள் பார்த்திபன். நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 5 வாரங்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 28ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த கோவிலில் உள்ள காத்தவராயன், பெரியாச்சி அம்மன், ஐயனார், செல்ல பிள்ளையார், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர், கப்பல் பிள்ளையார், துர்கை ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை காத்தவராயன் சுவாமி செடில் மரத்தில் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது காத்தவராய சுவாமி கழுகு மரம் ஏறுவதை நினைவு கூறும் விதமாக கோவில் எதிரே செடில் மரம் நட்டு பூசாரிக்கு காத்தவராயன் வேடமிட்டு உடுக்கை, பம்பை, மத்தளம் உள்ளிட்ட ஒலிக்க செய்து செடில் மரம் சுற்றும் உற்சவம் நடைபெற்றது. மகப்பேறு வேண்டி அம்மன் அருள் பெற்றோர் நேர்த்திக்கரனாக தங்கள் குழந்தைகள் செடி பங்கேற்க செய்கிறார்கள். போல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செடில் மரத்தில் குழந்தைகளை தாங்கியபடி காத்தவராயன் வேடமிட்ட பூசாரியால் சுழற்சி முறையில் நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்படும். தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை நோய் நொடியிலிருந்து காப்பாற்ற வேண்டி செடில் மரத்தில் ஏற்றி வருகின்றனர். இந்த நிகழ்வு சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த செடில் சுற்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நாளை காலை வரை தொடர்ந்து நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரினை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருந்தம், மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நாகப்பட்டினம் எம்எல்ஏ முகமது ஷானவாஸ் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தேரானது முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. 4 வீதிகளில் வலம் வரக்கூடிய இந்த தேர் இன்று மாலை நிலைக்கு வந்து சேரும். அதே போல இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மாவிளக்கு வைத்து படையலிட்டும் பால் காவடி, பன்னீர் காவடி, வேப்பிலை காவடி மற்றும் பாடை காவடி உள்ளிட்டவைகளை இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். திருவிழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அம்மனுக்கு உபயோகம் செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து அன்னதானம் காலை முதல் இரவு வரை தொடர் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.